சின்சானே பயப்படாத, உன்னை எப்படியாச்சும் காப்பாத்திடுறேன். மாமு என் கால் வேற மாட்டிக்கிச்சு, என்னால அசைய கூட முடியல மாமு. நம்ம வீட்டுக்கு என்னதான் ஆச்சு? சின்சானே நம்ம வீட்டுக்கு மேல ஏரோப்ளேனை கொண்டு வந்துட்டானுங்க. மாமு அதை விடு மாமு, ஃபர்ஸ்ட் என்ன காப்பாத்து மாமு, மூச்சு கூட விட முடியல மாமு. டூட் கவலைப்படாத, எப்படியாச்சும் கில்லி மாமா உன்னை காப்பாத்துவாரு. சின்சான் உன்னை காப்பாத்த நான் வந்துட்டேன்டா, கவலைப்படாத, எப்படியாச்சும் உன்னை காப்பாத்திடுறேன்டா. சின்சானே, சின்சான் எங்க இருக்க? டேய் சின்சானே, தம்பே சின்சான். மாமு சீக்கிரம் வா மாமு. சின்சான் வந்துட்டேன். எட்ரா எங்கடா இருக்க? என் கண்ணுக்கு தெரிய மாட்டேடா. ஓ அங்க இருக்கியா? சின்சான் கை கொடு. டேய் சின்சான், ஐயோ கண்ணே சேர்த்து தெரிய மாட்டேதுரா. டேய் சின்சான் டக்குன்னு கை குடுறா. மாமு நீ கணக்கு சேர்த்து தெரிய மாட்ற. டேய் சின்சான் கை குடுறா. டேய் சின்சானே உன்னை காப்பாத்திட்டேன்டா. எப்பா ஃபர்ஸ்ட் வா மேலே ஏறுவோம். மாமு தேங்க்யூ மாமு, காப்பாத்திட்டேன். டூட் வந்துட்டியோ? டாய் பொட்டேட்டோ டோரிமா, நான் ஊனாலதான் தண்ணிக்குள்ள மாட்டிக்கிட்டேன் தெரியுமா? டாய் நீங்க அப்புறம் பேசுங்கடா. ஃபர்ஸ்ட் வீட பாருங்கடா. வீட்டுக்கு மேலே போய் ஏரோப்ளேனை கொண்டு வந்து விட்டுருக்கான். எவன்டா விட்டது? இது மேலே வரேன் பாருங்க ஃபோர்ஸஸ். வீட்டுக்கு மேலே போய் ஏரோப்ளேனை கொண்டு வந்து லேண்ட் பண்ணியிருக்கானுங்க. டாய் எவன்டா அது? எவன்? இருடா வரேன். என் வீட்டுக்கு மேலே கொண்டு வந்து விடுவீங்க? உங்களுக்கு வேறு வீடே இல்லையாடா? என்னத்த சொல்ல, வாங்க ஃபஸ்ட்டு எவன் விட்டான்னு போய் கேட்போம். டாய் எவன்டா விட்டது என் வீட்டுக்கு மேலே ஏரோப்ளேனா? ஐயோ போலீஸாரு என்ன நடக்குது இங்க? சாரி தம்பி, எங்களை மறைச்சுக்கு எங்க ஏரோப்ளேன்ல வந்து பெட்ரோல் கம்மியானதுனால உங்க வீட்டுக்கு மேல வந்து மானம் விழுந்துருச்சு. யோ போலீஸாரு என்னையா சொல்ற? ஏரோப்ளேன்ல போய் பெட்ரோல் கம்மி ஆயிருச்சா? ஆமாப்பா தம்பி, இப்படி பைக்ல வந்து பெட்ரோல் கால் ஆனா வந்து நின்று பெட்ரோல் அந்த மாதிரி ஏரோப்ளேன்ல பெட்ரோல் காலை ஏற்ப நின்று போய் எங்க வீட்டுக்கு மேல வந்துருச்சு. அவ்வளவுதான். என்ன போலீஸார் அவ்வளவுதான் சிம்பிளா சொல்றீங்க? எனக்கு வீடு பழைய போல வேணும், ப்ளீஸ் பழைய போல ஆக்கி கொடுத்துருங்க. தம்பி நான் கவர்மெண்ட் பேசிருக்கேன்பா. கவர்மெண்ட் வந்து வீட பல பிளாக்கி தர சொல்லிட்டாங்க. ஆனா 2 days ஆகுமா? அந்த 2 days நீ வந்து கோவாக்கு போய் 2 days சொல்லி நான் ஃப்ரீயா டிக்கெட் வாங்கி தரேன். என்னது கோவாவா? மாமு ஓகே சொல்லு மாமு, கோவாக்கு போனா அங்க நிறைய அக்காங்க இருக்கும். சார் ஃப்ரீயா டிக்கெட் எடுத்து தரேன்னு சொல்றீங்க, அது நேட்டி நாங்க கோவாக்கு போயிட்டு வரோம் சார். டிக்கெட் மட்டும் எடுத்து கொடுத்துருங்க. 2 daysக்குள்ளே வீட மட்டும் பழைய போல ஆக்கிடுங்க சார் ப்ளீஸ். சரிங்களா? நாங்க போயிட்டு வருவோம். சின்சானே வாடா கிளம்புவோம். டோரிமான் நீ வா. முக்கு நீ வாடா. ஜாலி கோவாக்கு வரோம் மாமு, எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்குது. டாய் சின்சான் உனக்கு ஜாலியா இருக்கும், என் வீடு மட்டும் 2 daysல சரியாகல வச்சுக்க. ஐயோ இங்க பாருங்களா சார், சீக்கிரம் ஏரோப்ளேன் எடுக்க சொல்லுங்க சார், அப்பதான் கார் எடுத்துட்டு போக முடியும். தம்பி ஒரு 2 hours வெயிட் பண்ணு. என்னது 2 hours வெயிட் பண்ணுமா? அப்பதான் இந்த ஏரோப்ளேன் எடுப்பீங்களா? சரி வெயிட் பண்றேன். much later. ஃபோர்ஸஸ் உங்களுக்கு பேய் படம் தான் ரொம்ப பிடிக்குமா? பிடிச்சிச்சுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ இருக்கலே பயங்கரமாக இருக்கும். என் சேனல்லே இந்த வீடியோ தான் நான் ஓவர் ஆர்டர் எஃபர்ட் போட்டு எடுத்த வீடியோ. ஆமாம் ஃபோர்ஸஸ், இந்த வீடியோ இருக்கலே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இதில் வரப்போகிற பேயை பார்த்து நீங்களே பயப்படுவீங்க. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹெட்ஃபோன் போட்டு பாருங்கள் ஃபோர்ஸஸ். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணலாம், மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணி விடுங்க ப்ளீஸ். 2 days later. மாமு கோவா ட்ரிப்பு வேற லெவலில் இருந்துச்சு மாமு. ஆமாடா சின்சான், இந்த கோவா ட்ரிப்பு வேற லெவலில் இருந்துச்சு. வீடு பழைய போல ஆக்கிட்டாங்களா? சின்சானே வீடை பழைய போல ஆக்கிட்டாங்கடா. அப்பாடா இப்போதான் என் வீடு மாதிரியே இருக்குது. அப்பா எல்லாத்தையும் சரி பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். உள்ள போய் ரோட்டி செக் பண்ணிக்கணும் எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கான்னு. மாமு நீ செக் பண்ணு மாமு, நான் வீட்டுக்குள்ளே போய் ஆக்ஷன் காமெண்ட் பார்க்குறேன். நான் எலும்பு துண்டு திங்க போறேன். முக்கு சின்சான் டோரிமா டே என்னடா என்ன விட்டு குருன்னு வீட்டுக்குள்ளே போயிட்டீங்க? யாரா அந்த பொண்ணு? அண்ணா ப்ளீஸ்ண்ணா கொஞ்சம் வாங்க, அங்கே என் பையன் பசியில் இருக்கான், ப்ளீஸ் வாங்கண்ணா கூட. சிஸ்டர் உங்கள் பையன் பசியில் இருக்கானா? காசு வேணுமா சிஸ்டர்? அண்ணா காசு தான் வேணாண்ணா, என் பையன் அந்த பசியில் செத்துட்டு இருக்கானா, ப்ளீஸ் கூட வாங்க ப்ளீஸ். சாரிங்க சிஸ்டர், என்னால் வர முடியாது. எங்கள் அம்மா இந்த பொண்ணு கூப்பிட்டாலும் போக கூட சொல்லியிருக்காங்க. நீ வரமாட்டியா? நீ வரமாட்டல? என்னடா அது பொண்ணு பேசுறது இருந்துச்சு காண போச்சு சிஸ்டர். இந்த வீட்டுல ஏதோ ஒரு தப்பா இருக்கு. இனிமே நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன். முக்கு எங்க போற? முக்கு முக்கு நில்லு. முக்கு எங்க போற? முக்கு ஆளை விடுங்க சாமி, நான் கிளம்புறேன். என் பழைய ஓனர் வீட்டுக்கு நான் போறேன். முக்கு பழைய ஓனர் ஞாபகம் வந்துருச்சா? சரி போயிட்டு வா, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு சரியா? ஓகே நம்ம வீட்டுக்கு போவோம். அந்த சின்சான் டோரிமான் வேற என்ன பண்றானுங்கன்னு தெரியல. சின்சான் டோரிமான் டே என்னடா பண்றீங்க? ஏய் டோரிமான், நான் தான் ஆக்ஷன் காமெண்ட் பார்ப்பேன். சின்சான் நான் தான் டிவி பார்ப்பேன். நான் டோரா பூஜி பார்க்கணும். டேய் அடிச்சுக்காதீங்கடா. டேய் எடா பூஜை அடி தட்டி விட்டீங்க. டேய் அடிச்சுக்காதீங்கடா. ஐயோ இவனுக்கு வேற அடிச்சிட்டு இருக்கானுங்க. எனக்கு வேற தூக்கம் வர மாதிரி இருக்கு. டேய் சண்டை போடாம டிவி பாருங்கடா. டிவி பார்க்க கூட சண்டை போடுறானுங்களே. சரி நான் போய் தூங்க போறேன். ஃபோர்ஸஸ் நீங்க யாருமே கமெண்டே பண்ண மாட்டீங்க, ரொம்ப தப்பு. வீடியோ நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேங்க. Later. யார் அது அழுகுற சவுண்டு கேட்குது? தூக்கம் வேற வர மாட்டுதே. தூக்கம் வர மாட்டுது. யார் அது அழுகுற மாதிரி இருக்கு? சின்சான் டோரிமான் யார் அழுவுறா? அழுவாதீங்கடா. தூக்கமே வர மாட்டுது.
ஏய் டோரிமான் சின்சான் தண்ணி தாங்கடா. டேய் டோரிமான் தண்ணி தா. தூங்கிட்டு இருக்கானா? தண்ணி தான் அடிக்குதே. நான் அதை எஞ்சி தண்ணி அள்ளி குடிக்கணுமா? நல்லா தூங்கிட்டு இருக்காங்க 2 பேரும். யாரும் அழுகுற மாதிரி சவுண்டு வேற கேட்டுச்சு. கெட்ட கனவாக இருக்கும். ஓகே போய் தண்ணி அள்ளி குடிப்போம். வாவ் கிரேப் ஜூஸ் இருக்குது. ஓகே இந்த கிரேப் ஜூஸே குடிச்சிருவோம். இந்த கிரேப் ஜூஸ் இருக்குல்லே வேற லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். சீக்கிரம் ஊத்துறா கிளிதாசு. பாக்கே எப்படி இருக்குது. கிரேப் ஜூஸ்னா கிரேப் ஜூஸ் தாயா. ஓகே வாயில் ஊற்றிடுவோம் டடப்புக்குன்னு. ஊத்துறா. செம்ம டேஸ்டியா ஜூஸு. அப்பாடா ஒரு வேளையா கிரேப் ஜூஸை குடிச்சிட்டேன். என்னடா இது ஏதோ ஒரு குழந்தை அளவு சவுண்டு கேட்குது. என்ன சவுண்டு தெரியலையே. ஏதோ ஒரு குழந்தை அளவு சவுண்டு கேட்குது. ஏய் அங்கே பாருங்களேன் டிவி ஆனில் இருக்குது. இந்த சின்சான் பையன் தான் டிவி ஆஃப் பண்ண நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு போய் இந்த டிவி ஆஃப் பண்ணணும். இந்த சின்சான் பையன் பாருங்களேன் டிவியை போட்டு வந்துட்டு அப்படியே தூங்க வந்துட்டான் போல். இந்த டிவிலேருந்து சவுண்டு வந்திருக்கு. ஓகே நம்மளும் போய் தூங்க போவோம். நாளைக்கு வர சண்டே. சின்சான் டோரிமானுக்கும் ஸ்கூல் லீவு. படாபடுத்த போகிறானுங்க. ஏய் என்னடா இது கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. யாரும் அழுவுற சவுண்டு கேட்குதுங்க. யார் அழுவுறது? திருடன் யாராச்சும் வீட்டுக்குள்ளே பூண்டானா? ஹலோ யாருங்க இருக்குது வீட்டில்? ஏதோ லேடிஸ் வாய்ஸ் கேட்குது. ஹலோ யாருங்க? ஹலோ யாராச்சும் இருக்கீங்களா? ஏதோ லேடி அழுவுற வாய்ஸ் கேட்குதுங்க. என்ன யாரும் காணாம. ஏய் யார் அழுவுறது? யாரும் அழுவுறாங்க. என்ன யாரும் தெரியலையே. யாருங்க அழுவுறது? ஹலோ யாராச்சும் இருக்கீங்களா? பயமாக இருக்குதுங்க. வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போய் தூங்க போயிடுவோம். யாரும் அழுவுற கூட தெரிலங்க. The next morning. ஏய் டோரிமான் மாமு எங்க? டோரிமானா தூங்கிட்டு இருக்கானா? டேய் பொட்டேட்டோ நல்லா தூங்குறானே. இந்த மாமு எங்கே போனான்னு தெரியலையே. நீ ஞாயிற்றுக்கிழமை தானே மேலே இருப்பான்னு நினைக்கிறேன். வாங்க மேலே போய் பார்ப்போம். மாமு எங்கே இருக்க? மாமு எங்கே மாமு இருக்க? பாருங்களேன் மாமூட ஃபோட்டோ எவ்வளோ பெருசாக மாட்டியிருக்கானே. அவன் அப்படி தான் மாட்டுவான். ஏன் ஃபோட்டோ மாட்ட சொன்னால் மாட்ட மாட்டான். மாமு டிவி பார்க்குறியா? மாமு இல்லையே. எங்கே போனாங்க? ஒருவேளை அவன் ஊர் சுத்த போயிருப்பானோ? இருக்கலாம். என்னை விட்டு போயிட்டியா? மாமு வாங்க வெளியே போய் பார்ப்போம். மாமு டேய் மாமு டேய் மாமு வீட்டுக்குள்ளே தூங்காம ஏடா வெளியே தூங்குற? ஏய் மாமு கொரட்டை விடாம எந்திரி. சின்சானு நான் எங்கடா இருக்கேன்? மாமு நீ வீட்டில் இருக்க மாமு. சின்சானு நேற்று ராத்திரி என்னடா ஆயிடுச்சு? மாமு ஏக்கிட்ட கேட்ட எனக்கு தான் தெரியும். நேற்று ராத்திரி நம்ம தூங்கிட்டு இருந்தோம். காலையில் எழுந்து பார்த்தா நீ காணா. சின்சானு ராத்திரி நான் ஏதோ ஒரு பேயை பார்த்தேன்டா. அதுக்கப்புறம் என்னாச்சு எனக்கு ஞாபகம் வரல. மாமு பேயின்னு ஒன்று இல்லவே இல்லை மாமு. நீ வேற உன் சோக்காவை போய் பாரு மாமு. அழுக்கா இருக்கு. போய் குளி மாமு. போய் ரோட்டில் படுத்துருக்கியே அழுக்காவாம என்ன ஆகும்? போய் குளி போ. வாக்கடா சின்சானு நான் போய் குளிக்கிறேன். ஃபோர்ஸஸ் வீட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது. ஃபோர்ஸஸ் நேற்று நைட் ஏதோ ஒரு பேயை பார்த்து ஞாபகம். ஆனால் சரியாக ஞாபகம் மட்டும் வர மாட்டுது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே பேய் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட்டு வீட்டில் போய் ட்ரெஸ்ஸு மாற்றுவோம். மாமு அந்த டோரிமானை எழுப்பி விடு மாமு. தூங்கிட்டே இருக்கிறான். எந்திரிக்கவே மாட்டான். சின்சான் நிறா ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு வரேன். சின்சான துணி மாற்றியாச்சு. மாமு அந்த டோரிமானை எழுப்பி விடு மாமு. உருண்டை தூங்கிட்டே இருக்குது. எந்திரிக்க சொன்னா எந்திரிக்கவே மாட்டான் மாமு. என் கூட விளையாட கூட வர மாட்டான். அவன் மண்டியில் தப்சாட்டு மாமு. சின்சான் டோரிமான் டயர்டாக இருப்பானிக்கிறான்டா. தூங்கிட்டு இருக்கானே. டோரிமானே எந்திரிப்பா. டோரிமான் சின்சானே யாரும் பெல் அடிக்கிறாங்கடா. யார் பெல் அடிக்கிறா தெரியலையே. நான் போய் பார்த்துட்டு வரேன். யாரா இருக்கும் இந்த நேரத்தில் போய் பெல் அடிக்கிறாங்க? யாருமே நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்களே. சரி வாங்க யாருன்னு போய் பார்ப்போம். அம்மா நீங்களா? டேய் மகனே 3 நாளுக்கு மேலே டிவியில் நியூஸில் பார்த்தேன்டா. வீட்டுக்கு மேலே ஏரோப்ளேன் உழிச்சு சொன்னாங்க. நான் பயந்தே போயிட்டேன்டா. அதனால உன்னை பார்க்க ஓடி வந்தேன். வர்றதுக்கு 3 நாள் ஆயிடுச்சு. அம்மா நீங்கள் ஏமா வந்தீங்க வேஸ்ட்டா? என் வீடு திருப்பி பழைய போல் கவர்மெண்ட்டே பண்ணி கொடுத்துட்டாங்க. நீங்கள் எதுக்கு வரணும் வேஸ்ட்டா? ஃபோன் போட்டு கேட்டாலும் சொல்லியிருக்க போகிறேன். மகனே நான் வர்றதுக்கு அது காரணம் இல்லைப்பா. உன் வீட்டில் தங்கணும்னு ஆசையாக இருக்கு. அதனால இனிமே நான் உன் வீட்டில் தங்க போகிறேன். அம்மா அப்போலாம் என் வீட்டிலே டேரா போட போகிறீங்களா? முடியாது. நீங்கள் உங்கள் வீட்டுக்கே போங்க. மகனே என்னப்பா இப்படி பேசுகிற? அம்மாவை பார்த்து அம்மா யாருன்னு தெரியுங்களா? இப்போ அப்பே அம்மா நீங்கள் இன்னும் பிளாக் பேண்டர் ஃபேனாக தான் இருக்கீங்களா? ஜாய் மகனே வீட்டுக்கு வந்தவங்கள வீட்டு வெளியே வச்சு பேசிட்டு இருக்க. வீட்டுக்குள்ள கூப்பிடுற ஃபஸ்ட்டு. தாயே உள்ள வா. சின்சானா என் மம்மி வந்திருக்காங்க. மாமு உன்னையே சமாளிக்க முடியல. இப்போ அம்மா வேறியா? ஜாய் மகனா வீடு பார்க்க நல்லா இருக்காடா. ஐ பாட்டி நான் யார் தெரியுமா? நான் தான் சின்சான் நொகாரா. என் வயசு 5. எப்பன் பேர் ஆரி. அம்மா பேரு மிஸ்ஸி. ஜாய் குட்டி பையா நீ யாருன்னு சொல்லவே தேவையில்லை. எனக்கு தெரியும். ஓ உங்களுக்கு நான் யாருன்னு தெரியுமா? நான் வேர்ல்டு ஃபேமஸ் போலியே. ஜாய் குட்டி பையா எனக்காக ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க பாட்டி என்ன உதவி வேணும்? வெளியே ஒரு லக்கேஜ் இருக்கும். லக்கேஜோ அது எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள சரியா? என்னது உங்களோட லக்கேஜ் எடுத்துட்டு வரணுமா? நான் எடுத்துட்டு வரேன். அம்மா வாங்க சோஃபால உட்காந்து பேசுவோம். உங்ககிட்ட நிறைய விஷயம் நான் பேசி ஆகணும். ஐயோ நான் போய் லக்கேஜ்
லக்கேஜ் எடுத்துட்டு போய் கீழே வைக்கணுமா? இந்த லக்கேஜ் என்ன என்னோட பெருசா இருக்குது. ஐயோ சரி மண்டை மேலே எடுத்துட்டு போவோம். மண்டைக்கு மேலே வச்சுட்டா இந்த லக்கேஜ் செம்ம கனமா இருக்குது. இந்த பாட்டி எத்தனை துணி லக்கேஜுக்குள்ள திணிச்சிருக்கு தெரியல. சீக்கிரம் எடுத்துட்டு போடா சின்சானு. இந்த டோரிமான் உருண்டை வர தூங்கிட்டே இருக்கான். பொட்டேட்டோ இடி வரேன். ஃபர்ஸ்ட் லக்கேஜை கீழே வைக்கணும். எப்பா செம்ம கனமா இருக்கு. இங்க நான் வைப்போம். ஏய் டோரிமான் எந்திரி. ஐயோ கீழே விட்டனே. ஏய் டோரிமான் எந்திரி. ஏய் எந்திரி எந்திரி. இல்லச்சிக்க உன்னை என்ன பண்ண போறேன் பாரு. அம்மா நேற்று ராத்திரி நான் ஒரு பேயை பார்த்தேன். டேய் மகனே, நீ உண்மை திறந்து காணா? சின்ன பையனா இருக்கும்போது பேசுன மாதிரி திருப்பி பேசுற. பேன் ஒண்ணு இல்லடா. அம்மா நானும் அப்படிதாம்மா நினைச்சிட்டு இருந்தேன் பேய் ஒன்று இல்லைன்னு. ஆனா ரெண்டு கண்ணால பார்த்தம்மா பேய் இருக்கு. எப்போ வீட்டுக்கு மேலே ஏரோப்ளேன் விழுந்துட்டு போயிச்சோ அதுக்கப்புறம் எதுவும் நடந்திருக்குமா? டேய் மகனே, உன்னை பேய் படம் பார்க்க வேணா சொன்னேன். பேய் படம் பார்த்துட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கியா நீ? உன்னை நான் என்ன சொன்னேன்? மார்வல் மூவிஸ பாரு, பேய் படத்தை பார்க்க வேணான்னு சொன்னேன். ஐயோ அம்மா நான் சொல்றது உங்களுக்கு புரியல. போங்க. யாரு கடுத்தட்டுறது? அம்மா யாரும் கடுத்தட்டுறாங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகேடா மகனே. இப்போ யார் கடுத்தட்டுறது? சரி வாங்க யாருன்னு போய் பார்ப்போம். யாரியா? ஹரி அக்கா, மிஸ்ஸி அங்கிள். இது யாரு? சின்சானுக்கு கிழவன் கேட்ட போட்ட எப்படி இருப்பானோ அதே மாதிரி இருக்கான். ஹாய் சலாம், நான் யார் தெரியுமா? சின்சனோட தாத்தா. ஓ நீங்க சின்சானோட தாத்தாவா? மிஸ்ஸி அக்கா, ஹரி அங்கிள் நீங்க ஏன் வந்தீங்கோ? மச்சான் கிளிதாசு, நான் எதுக்கு வந்தேன்னு தெரியுமா? 2 நாளுக்கு முன்னால், 2 நாள் இல்லை 3 நாளுக்கு முன்னால் டிவில நியூஸ்ல வீடு வந்து பாட்டுங்க எனக்கு தெரியும். வீடு வந்து உடஞ்சு போச்சு சொல்லிட்டு நீங்க பார்க்கலாம்னு சொல்லி வந்தீங்க. வந்தது மட்டும் இல்லை, அப்படியே வீட்லயே லைஃப் டைம் இருக்கணும் சொல்லிட்டு லக்கேஜையும் ரெடி பண்ணி வந்துட்டீங்க. கரெக்டோ? எப்பா தம்பி, நீ ஜோசியக்காரனா? எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு புட்டுன்னு வைக்கிற. தம்பி கிளிதாசு, நாங்க தங்குறது உனக்கு சம்மந்தம் தானே? உனக்கு பிடிக்கலா சொல்லி நாங்க அப்படியே கிளம்பிடுறோம். நீங்க வந்து வீட்டை தங்குறது எனக்கு பிடிக்கல, நீங்க அப்படியே கிளம்பலாம். ஹரி கேட்டீங்களா? என் தம்பிக்கு நம்மள பிடிக்கல கோலாரி. வாங்க இரவு போயிடலாம். மிஸ்ஸி அக்கா நான் அப்படி சொல்ல வரல. சரி வாங்க வீட்டுக்குள்ள. நீங்க எத்தனை நாள் வேணா வீட்டுல தங்கிக்கோங்க. பாத்தீங்களா ஹரி, என் தம்பிக்கு நம்ம மேல எவ்வளோ பாசம். ஆமா மிஸ் யூ, தம்பி நம்ம மேல இன்னும் பாசமா தான் இருக்கும். நான் என்னமோ பாசமே நினைச்சு பயந்தா போயிட்டேன். எப்பா தம்பி, என் பேரன் எங்க இருக்கான்? என் பேரன் சின்சான். தாத்தா அவன் கீழே விளையாட்டு இருப்பான். ஓ அப்படியாப்பா, நான் இப்பயே போய் பேரனை போய் பாக்குறேன். பேராண்டி சின்சானு, உன்னை பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சு. இந்த தாத்தா உன்னை பார்க்கதான் இன்னி வரையும் வாழ்ந்துட்டு இருக்கேன்டா. எங்கடா இருக்க பேராண்டி? இன்னும் கீழே இறங்கணுமா? சரி இறங்கி போவோம். மிஸ்ஸி அக்கா, ஹரி அங்கிள் வாங்க வீட்டுக்குள்ள. டேய் டோரிமான் இதை வாங்கிக்கோ. டேய் சின்சானு, ஏடா உடம்புல பச்சை பெயிண்ட் அடிச்சு விட்ட? நீ ப்ளூ கலர்ல இருக்கும்போது நல்லாவே இல்ல. அதான் பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு விட்டனா டொமேட்டோ. டேய் சின்சான், நீ தான் டொமேட்டோ, நான் பொட்டேட்டோ. டேய் டோரிமான், இப்ப அது முக்கியம் இல்ல. இப்போ நான் உன்னை அடிக்க போற அடியை மட்டும் நீ பார். டேய் சின்சான், நான் அடிச்சா நீ தாங்கவே மாட்டேன். அதையும் பார்க்கலாம் டோரிமான். அங்க ஒரு பச்சை பையன் என் பேரனை போட்டு அடிக்கிறான். டேய் பச்சை பையா, சண்டை வேணாம். ஐயோ மிஸ் ஆயிடுச்சா. வரேன் சண்டை போடாதீங்க. ஐயோ ஐயோ தலை சுத்துது. ஐயோ தலை சுத்துச்சு. தலை சுத்துது. பேராண்டி தெரியுமா ஊட்டிய இரி. ஐயோ ஏறிட்டான் அவனே. ஓகே பேராண்டி சண்டை வேணாம் ப்ளீஸ் 2 பேர் சண்டை போடாதீங்க. பச்சை உருண்டை என் பேராண்டி அடிக்கிற. ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. சண்டை வேணாம், சண்டை போடுறது தப்பு. யாரும் சண்டை போடாதீங்க. பேராண்டி தாத்தா வந்திருக்கீங்க பாரு. சண்டை வேணாம், நிப்பாட்டுங்க. சண்டையை நிப்பாட்டுங்கய்யா. ஆமாப்பா, யாரு நீ? பார்க்க என்ன மாதிரியே இருக்க. அது உனக்கு வெள்ள முடியா இருக்கு. பேராண்டி என்ன மறந்துட்டியா? நான் தான் உன் தாத்தா. தாத்தாவா? என்னத்து தர? என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. பேராண்டி நான் தான் போ தாத்தா. எப்பா யாருப்பா நீ? நான் என்ன தரணும் உனக்கு? ஏய் டொமேட்டோ சின்சான், அவரு கிராண்ட் பாவா. ஓ கிராண்ட் பாவா? கிராண்ட்பா ஃபர்ஸ்டே கிட்ட தமிழ்ல சொல்லிருக்கனால இங்கிலீஷ்ல சொன்னது எனக்கு புரியவே இல்லை. டாய் டொமேட்டோ சின்சானு அவர் தமிழ்ல தாடா சொன்னாரு, உனக்கு தான் தமிழ் தெரியல. பேராண்டிங்களா, எனக்காக நீங்க 2 பேர் சண்டை போட வேணாம். வாங்க வீட்டுல போயிட்டு நம்ம கேம் விளையாடுவோம். வாங்க எப்படியே வாங்க. Much later. கடைசியில் என்ன இங்கே தூங்க வச்சுட்டாங்க. போய் துணி மாத்திர ரூம்ல தூங்கிட்டு இருக்கேன். என்னத்த சொல்ல. சரி இங்கே தூங்குவோம். என்னப்பா இது? கொசு கடிக்குது. இந்த இடத்துல கொசு வேற கடிக்குது. எனக்கு கொடுத்த கட்டில் ரொம்ப பழசு. நாத்த வேற அடிக்குது. இந்த கட்டில கழுவி எத்தனை நாள் ஆச்சு தெரியல. நைனா அவங்க கூட தூங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு அவங்க கூட தூங்குறேன். எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. மகனே சின்சான் தூங்குப்பா. எல்லாரும் கரெக்டாக தூங்கிட்டு இருக்கானுங்க. ஓகே இந்த டோரிமானு இவனு கரெக்டாக தூங்குறான். ஓகே நம்மளும் போய் தூங்க போவோம். எனக்கு வேறு அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வருதே. பாத்ரூம் போவே பயமாக இருக்குங்க. நேற்று நாள் சரி பெய்யா பார்த்தேன். நான் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. என் அம்மாவே நம்பலை. மம்மி எந்திரி மம்மி. என்னடா வேணும்? சத்தாதிக்கிறேன், தூக்கம் வருதுல்ல. மம்மி எனக்கு அர்ஜென்ட்டாக சுசு வருது. என் கூட பாத்ரூம் மாதிரி வர முடியுமா ப்ளீஸ்? ராய் கிளிதாசு, உனக்கு குழந்தை மாதிரி நீ பேசுற. என்ன விளையாடுறியா? மம்மி நான் ஒன்றும் விளையாடல மம்மி. வாங்க எனக்கு அர்ஜென்ட்டாக சுசு வருது. எந்திரிங்க மம்மி. யோ தாயே, எந்திக்க சொல்கிறேன், எந்திக்க மாட்டுறீங்க. யாய் எந்திரி. ராய் மகனே, நான் விளையாடுறியா? ஓடி போடி தான் கூப்பிடுறேன்.
எங்க தொட மாட்டேன். சாரிம்மா, சத்தியமாக கூப்பிடவே மாட்டேன் இனிமேல். அப்படி என்ன மன்னிச்சுக்கோங்க. என் கூட வாங்கம்மா, எனக்கு கட்டின சுசு வருது, சீக்கிரம் வாங்க. கீழே பாத்ரூமில் தண்ணி ஒர்க் ஆகலை, நான் இங்கே மத்தாண்ட போய்க்கிறேன். அம்மா 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 உகானா, அம்மா தாயே எங்கம்மா, அம்மா வாங்கம்மா, ஏம்மா இங்கே நிற்கிறீங்க, அம்மா வாங்கம்மா. இன்னும் திருப்பி சின்ன புள்ளத்தனமா என்ன கூப்பிட்டு இருக்க முடியாதுடா. சின்ன வயசுல கூப்பிட்டே சரி, இப்ப கூப்பிடுற பெரிய பண்ணிட்ட, நீ போயிட்டு வரா. நீ மட்டும் போல, சின்ன வயசுல அடிச்ச மாதிரி மடிக்க போற. தாயே இனிமேல் உங்களை கூப்பிடவே மாட்டேன். நான் பேய்கிட்ட கூட அடி வாங்கி செத்துடுறேன், டைட் அடி வாங்க மாட்டேன். வாங்க உச்சா போவோம். அப்பாடா இப்போதாயா ஃப்ரீயாக இருக்குது. சூப்பர். என்ன என்ன எழவியா என்னயா இங்கே லைட் எரியுது, என்ன நடக்குது இங்கே? ஐயோ நான் இது கார் தான் டான்ஸ் ஆடுது. ஏதோ தப்பாக தோணுது. நேற்று மாதிரி திருப்பி பேய் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ ஐயோ ஐயோ, இன்னைக்கு பேய் நம்மளை என்ன பண்ண போது தெரில. வாங்க அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம். ஐயோ கார் தான் டான்ஸ் ஆடுது பாருங்களேன், காரு தான் டான்ஸ் ஆடுது. ஏய் எப்பட்றா, வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போயிடுவோம். எனக்கு வேற பயமாக இருக்குது போசஸ். மம்மி 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 என்னாச்சு உங்களுக்கு? மகனே என்னால அசைய முடியல. அம்மா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? என்ன நடக்குது ஒன்றுமே புரியல. என் வீடே வெளிச்சமாக இருக்குது, நான் லைட்டு தான் போடவே இல்லையே, வெளிச்சமாக இருக்கானா என்ன நடக்குது ஒன்றுமே புரியல. ஃபஸ்ட்டு கீழே சின்சான் அம்மா அப்பா சின்சான் எப்படி இருக்கான்னு பார்ப்போம். சின்சானு என்னாச்சு இங்கே எல்லாத்துக்கும்? இங்கே எல்லாருமே அம்மா மாதிரி நிற்கிறாங்க. சின்சான் பெட்டுக்குள்ளே இருக்கான் அவன். என்ன நடக்குது இங்கே? தாத்தா டோரிமானே, டோரிமான் நீயுமா? ஐயோ என்னாச்சு தெரியலையே, எல்லோரும் ஃபீஸா என்ன மாதிரி நிற்கிறாங்க, ஒன்றுமே புரிய மாட்டுது. ஃபஸ்ட்டு வாங்க வீட்டை விட்டு போயிடுவோம்மா. எதுவும் தப்பாக தோணுதுங்க. இந்த காரு வேற டான்ஸ் ஆடுதுங்க. ஐயோ பேய் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், நான் சாவ போகிறேன் பேய்கிட்ட, பயமாக இருக்குது. என் மகன் இன்னும் உறங்கானா? மகனே பாத்ரூம் போறேன்னு சொன்னால பாத்ரூம் செய்ய போயிட்டானா? மகனே டேய் மகனே, என்ன அழுதுட்டு இருக்க? சின்ன வயசு எப்படி பண்ணானோ அதே மாதிரி திருப்பி பண்றான். என் அம்மாவும் ஃபீஸ் ஆகிட்டாங்க. சின்சான் டோரிமான் அப்புறம் சின்சான் அம்மா அப்பா எல்லாருமே ஃபீஸ் ஆகி நிற்கிறாங்க. பேய் என்ன கொல்ல போகுது. டேய் மகனே, பேய் உன்னை கொல்லாதுடா. இப்ப நான் தான் உன்னை கொல்ல போறேன். சின்ன குழந்தை மாதிரியே செய்யறானு. ஃபர்ஸ்ட் எனக்கு 4 போடு போட்டா சரி படுறான். வாங்கிக்கூடா. டேய் மகனே, அழுதுட்டா இருக்கானே, இது உடிக்கலையே போடுறேன், வாங்கிக்கூடா. தாயே ஏத்தா இப்படி அடிச்சுக்க, எப்பா வலிக்குதே. தாயே நீங்கள் அடிச்ச அடையில் தக்கா சட்னியே வந்துருச்சு. எப்பா வலி தாங்க முடியல. அம்மா நான் பாத்ரூம் போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்தேன்னா நீங்கள் அப்படியே ஃபியூஸ் ஆகிட்டீங்க, அசையவே முடியல உங்களால். அதுக்கப்புறம் சின்சான் அம்மா அப்பா, சின்சான் தாத்தா, சின்சான் டோரிமான் எல்லாரும் அப்படிதான் இருந்தீங்க. நான் பயந்தா போயிட்டேன். டேய் மகனே, கதை சொன்னதா போதும், நீ வீட்டுக்கு போய் தூங்கு. ஐயோ இவன் சின்ன பையன் மாதிரியே நடந்துக்கிறான். நான் சொன்னால் புரியவே இல்லை இவங்களுக்கு. ஐயோ சரி போய் தூங்குவோம். நம்ம சொல்கிற பேச்சை யார் கேட்பா? ஆனால் கண்டிப்பாக இந்த வீட்டில் எதுவும் ஒன்று இருக்குது. என்ன இருக்குது தெரில. ஆனால் சரி தூங்குவோம். தூங்கிட்டானா? என்ன சார், ஐயோ சின்ன குழந்தை மாதிரியே செய்யறான். இன்னும் தூங்கிட்டான். ஓகே, எனக்கு வேற பசிக்குது, போய் சாப்பாடு இருக்கான்னு போய் பார்ப்போம். சாப்பாடு இருக்கா தெரியலையே. சாப்பாடு இல்லை. சாப்பாடு இல்லை, பழம் தான் இருக்குது. இந்த ஜூஸ் அவனை குடிக்க வேணா சொன்னா இந்த ஜூஸ் அவன் குடிச்சிட்டு இருக்கானா? ஃபர்ஸ்ட் ஜூஸ் தூக்கி குப்பையில போடணும். என்ன நடக்குது இங்க? கரண்ட் ஆஃப் ஆயிருது. கரண்ட் பிரச்சனையா இந்த லைட் பிரச்சனைன்னு தெரியலையே. கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சா? யாரோ அழுவுற சவுண்ட் வேறு கேக்குது. பின்னால புசுன்னு போற மாதிரி சவுண்டு கேக்குது. யாரு கேக்குறான்ல? யாரோ அழுவுறாங்க, யாரு தெரியலையே. ஹலோ, யார் அழுவுறது சொல்லுங்க, யாருமா அழுவுறது? ஹலோ, யாரும் அழுவுற சவுண்டு கேக்குது. அப்புறம் யாரோ புசுன்னு சவுண்டு கேக்குது, யாரு தெரியலையே. யாருமா வீட்டுக்கு ரெடியாச்சும் போன்ட்டாளா? என் மகன் தூங்கினானா? தூங்கிட்டு தான் இருக்கான். என்ன நடக்குதுங்க? ஒண்ணுமே புரியலையே. யாருமா அழுவுறது? அழுவுற சவுண்டு மட்டும் கேக்குது. யாரும் இருக்க வாய்ப்பு இல்லை, எவ்வளவு பருமையா தான் இருக்கும். நான் போய் தூங்க போறேன். நான் தூக்கத்துல வேண்டிதான் நீங்க யாரும் அழுவுற மாதிரி சவுண்டு தான் கேக்குது போல. நம்ம போய் தூங்கும். அங்க ஒரு பேய் இப்ப மணிக்கு. ஓடு இந்த ஏரியா பக்கமா வரக்கூடாது, போயிரு ஓடு. பையன் சொன்ன மாதிரி இந்த வீட்டுல பேய் இருக்குமோ அப்படிதான் தோணுது. யாரோ அழுவுற சவுண்டு கேக்குது. அப்புறம் மேல ஒரு மாதிரி பேய் மணிக்குது. எனக்கு பயமா இருக்குதே. என்ன பண்ண, இந்த பூனை கிட்ட நேர்ந்துப்போம். இந்த உருண்டா பூனை பாருங்களேன், ஜாலியா தூங்கிட்டு இருக்கு. எனக்கு வேற பயமா இருக்குது. நான் பூனை இல்லை, நான் கேட் டைப் ரோபோ. தூக்கத்துல எனக்கு பூனை பேசுமா? ஆரி எந்திரிங்க, ஆரி தண்ணி தான் அடிக்குது. ஆரி என் கூட வாங்க, தண்ணி இங்க இல்ல, மேல பேத்துட்டு வரணும். ஆரி யோ எந்திரியா. மிஸ்ஸி நிமிட தூங்க வர மாட்டியா? நீ தண்ணி வேணா நீயே மேல போய் குடியா, ஏனையா எழுப்பி விடுற? ஆரி கரண்ட் வேற ஆஃப் ஆயிடுச்சு, அதனாலதான் உங்களை எழுப்புனேன். அது யாரு? கிளிதா சொல்ல அம்மா இங்க நிக்கிறாங்க. அம்மா மேல போயிடாத, மேல பேய் இருக்கு, போயிடாத. நான் அதை பேய பார்த்துட்டேன், அது ரொம்ப பயங்கரமா இருக்கு, போவாத.
என்னங்கம்மா நீங்களும் கிளிதாஸ் மாதிரியே பேசுறீங்க. நீங்களும் சின்ன பிள்ளை தரமா பேசிட்டு இருக்கீங்க. வாலிக்கு சிரிப்பா வருது. நானும் ஆரியும் மேல போய் தண்ணி குடிக்க போறோம். பேயும் இருக்காது பிசாசும் இருக்காது. ஆரி வாங்க ஆரி, போய் தண்ணி குடிப்போம். எனக்கு தனித்தான் அடிக்குது. சீக்கிரம் வாங்க ஆரி. ரொம்ப இருட்டா இருக்குது இடம் சுத்தி. ஹாரிய கூடயே வாங்க, ரொம்ப இருட்டா வேற இருக்குது. எப்பயாச்சும் மேலே ஏறி போகணும். ஹாரிய கூடயே வாங்க, கழட்டி ஊட்டுற போறீங்க. எனக்கு வேற பயமா இருக்கு. இந்த போட்டோ யாரு போட்டோ? ஓ கிலிதாஸோட சின்ன வயசு போட்டோ போல. இப்ப அவன் கருப்பாயிட்டான். சின்ன வயசுலாச்சும் கொஞ்சம் வெளியே வந்திருக்கான் போல. சரி தண்ணி தாமரை அடிக்குது, போய் தண்ணி வேற குடிக்கணும். இது எம்பல வேற வருது. ஏய் கிலிதாஸ் இங்க தூங்கிட்டு இருக்கானா? நல்லா தூங்கிட்டு இருக்கான். சரி நம்ம போய் தண்ணி குடிப்போம். இங்க அம்மா தான் குழந்தைத்தனமா பேய் இருக்கு ஸ்பீச்சா சரி சொல்லிட்டு இருக்காங்க. தண்ணி இல்லை, பணம் இருக்கு. சரி பார்த்து சாப்பிடுவோம், பசிக்குது. யாரும் அதோட சவுண்ட் கேட்டது இல்ல. யார் அழுவுறா? ஹலோ ஹரி, ஹரி எந்த ஹரி போனீங்க? ஹரி யாரும் அழுவுறாங்க? ஹரி, யோ ஹரி இந்தியா போன? ஹரி, ஹரி அங்கே நிக்கிறீங்களா? யோ ஹரி வாங்க ஹரி. மிஸ்ஸி எனக்கு கண்ணு தரல மிஸ்ஸி, எங்க இருக்க? ஹரி இங்க முன்னால் தான் நிக்கிறேன், என் கூடயே வாங்க சீக்கிரம் வாங்க ஹரி. மிஸ்ஸி எனக்கு கண்ணு தரல, நீயே போய் தண்ணி குடிக்கிட்டு வா, நான் இங்கே நிக்கிறேன். சரிங்க ஹரி, நான் இப்படி தண்ணி குடிச்சிட்டு வரேன். யாரும் அழுவுற சவுண்ட் மட்டும் கேக்குது, ஆனா யார் அழுவுறா தெரில. யார் அழுவுறது? ஹலோ யாருங்க அழுவுறது? ஃபர்ஸ்ட் போய் தண்ணி குடிக்கணும். பேய் பேய் பறக்குது. ஐயோ பேய் தானே அது? ஆமா பேய்தா, கிட்ட வருது. ஹரி ஹரி காப்பாடுங்க. ஐயோ பேய்தா பேய்தா, இதுவே பேய் இருக்கு கண்டிப்பா. ஓடு 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 விசி ஓடு. அது உண்மையிலேயே பேயா இல்லை பொம்மையா? அது இல்லை இல்லை ஓடி வருது, அது பேய்தா. ஐயோ பறக்குது வேற. கேட்கறது ஓடு ஓடி ஓடி பேசி ஓடு. கிளிதாஸ் அம்மா பேசுனாங்க மேலே பேய் இருக்குன்னு. நான் தான் மேலே வந்து தப்பு பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு போகணும். ஏப்பா வேட்டோட்ட வந்துட்டேன். ஏப்பா நிமிஷம் மூச்சு அவங்க நடந்து கூட முடியல. ஓகே இப்போ உள்ள போய் ஹாரிக்கிட்ட போய் சொல்லணும். ஹாரி பேய் இருக்கு ஹாரி. ஹாரி 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 நான் பேயை பார்த்துட்டேன். அது பேய் பறக்குது, அதுக்கு காலையில் ஹாரி பயமா இருக்கு. வாங்க போயிடலாம். மிஸ்ஸி என்ன மிஸ்ஸி காமெடி பண்ற? பேயாவது பிசாசாவது அதான் இல்ல மிஸ்ஸி. எனக்கு தண்ணி தருவானு தண்ணி தான் அடிக்குது. யோ ஹாரி நான் காமெடி பண்ணல, உண்மையிலே பேய் இருக்கு. ஏன் மிஸ்ஸி கரண்ட் வேற ஆஃப் ஆனிட்டு எனக்கு கண்ணு வேற சேர்த்தரல. கரண்ட் வரட்டும் உனக்கு இருக்கப்ப. யோ ஹாரி மேல பேய் இருந்து சொல்ற, நீ வேற காமெடி பண்ணிட்டு இருக்க. நீ வந்து பாரியா? ஏன் மிஸ்ஸி கரண்டே வந்துருச்சு, நானும் மேல போய் பாக்குறேன். நீங்க ஏறி பேயாவது பிசாசாவது நானும் மேல போய் தண்ணியில குச்சிக்கிறேன். சே இவ ரொம்ப சேரா. பேய் பிசாஸ் அப்படிலாம் ஒன்று இல்லை. கரண்ட் ரஃபர்ஷி ஏய் இது பறந்துட்டு இருக்கு. இது பொம்மை, அதுக்கு காலை காணா. ஐயோ கிட்ட வருது. மிஸ்ஸி சொன்ன மாதிரி பேய் இருக்கா? ஐயோ டேய் மிஸ்ஸி வச்சு மிஸ்ஸி நீ சொன்ன மாதிரி பேய் இருக்கு மிஸ்ஸி. ஓடுறா ஏ மிஸ்ஸி சீக்கிரம் வா, மேலே பேய் இருக்கு. வா 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 ஓடிடலாம், சீக்கிரம் ஓடி வா. ஐயோ கிளிதாஸ் அம்மா சொன்ன மாதிரியே மேலே பேய் இருக்கு. வா நானும் அங்கே விளையாட்டுக்கு சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டேன். மிஸ்ஸி கூட சேர்ந்து பேய் உண்மையில இருக்கு. பயமாக இருக்கு. கிளிதாஸ் அம்மா நீங்க சொன்ன மாதிரி மேலே பேய் இருக்கு. ஏய் ஹாரி தனியா விட்டு போயிட்டியே. ஐயோ இவன் தனியா விட்டு போயிட்டான். சீக்கிரம் உள்ள போகணும். ஐயோ கண்ணு தரல. கண்ணு தருது. இப்படி கதா போகணுமா? ஓகே ரூம் கொண்டேன். அம்மா நீங்க சொன்ன மாதிரியே மேலே பேய் இருக்கு. இதை விஷயத்தையே மகன் தான் ஃபர்ஸ்ட் சொன்னான். நான் நம்பவே இல்லை, பேய் இல்லை சொன்னேன் அவன்கிட்ட. அப்புறம் கண்ணால பார்த்தேன் பேய் இருந்துச்சு. நம்ம எல்லாம் இந்த வீட்டு தான் லைஃப் டைம் தங்க போறோம். நேட்டி பேய் எப்பயாச்சும் ஓட்டி ஆகணும். ஆமாங்கம்மா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஹாரி உங்களுக்கு பேய் ஓட்டுற யாராச்சும் தெரியுமா? மிஸ்ஸி தெரியுமாவா? எப்பன்னு ஒரு காலத்துல பேய் ஓட்டிருந்தான், இப்பதான் தொழில விட்டான். அவன் கண்டிப்பா பேய் ஓட்ட வாய்ப்பு இருக்கு. இப்போ அவன் தூக்க மாத்திரை போட்டு தூங்கியிருப்பான். கல்யாணம் சொன்ன இந்த விஷயத்தை பற்றி அவன்கிட்ட சொல்லுவோம். அவன் அந்த பேயை ஓட்ட வாய்ப்பு இருக்கு. ஹாரி மாமாவே ஒரு காலத்துல பேய் விட்டுருந்தாரா? சூப்பர். ஹாரி அம்மா வாங்க இப்ப நம்ம தூங்குவோம். காலையில மாமன்னு சொன்ன விஷயத்த சொல்லுவோம், பேயை ஓட்டுவோம். சின்சானோட நல்லா தூங்கிட்டு இருக்கான். சின்சானுக்கு வந்து இந்த வீட்டுல பேருக்கு விஷயம் தெரிய வேணாம். ஃபோர்ஸஸ் இதுக்கப்புறம் நீங்கள் என்னாச்சு பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், எபிசோட் 2 தான் பார்த்தாகணும். என்ன ப்ரோ எபிசோட் 2ன்னு சொல்கிறீங்க அப்படி கேட்காதீங்க. இதுக்கு மொத்தம் 4 எபிசோட் இருக்குது. இது நாளைக்கு எபிசோட் 2 வந்துடும். நாளைக்கு 5 மணிக்கு மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணலாம், மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கப்பா, அப்போ தான் எபிசோட் 2 வரும், இல்லை வராது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.